Next question number 27. Complete the following chemical reaction and classify them into hydrolysis, redox and hydration reactions. So, இப்போ KMnO4 plus H2O2 gives MnO2 plus KOH plus water and oxygen வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. So, MnO2 manganese dioxide, KOH potassium hydroxide, H2O water and oxygen we are getting. So, இதில் வந்து பார்த்தோம்னா Mn ஓட oxidation number வந்து என்ன இருக்கும், இந்த சைடு வந்து +7 இருக்கும். So, இந்த சைடு right hand side manganese dioxideல manganese வந்து அதோட oxidation number வந்து +4. So, அப்போ +7ல இருந்து +4 oxidation state மாறுது. So, அப்போ வந்து என்ன ஆகும், நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆனால் நம்ம என்ன சொல்வோம், ரிடக்ஷன். ஸோ அது மாதிரி இங்கே ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1 இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆக்சிஜன் ஒரு எலிமெண்டல் காம்பவுண்ட் வந்து ஆட்டமாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன சொல்லுவோம், 0. ஸோ அப்போ இங்கே இதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1லேருந்து 0 மாறி இருக்குது. ஸோ நம்பர் வந்து மேக்னஸ்க்கு வந்து +7லேருந்து +4 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், ரிடக்ஷன். ஸோ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1லேருந்து 0 வந்திருக்குது. ஸோ அப்போ நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன். ஸோ அப்போ இது எக்ஸாம்பிள் ஃபார் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லலாமா. ரிடாக்ஸ்னா என்ன அர்த்தம், ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷனில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னா ஸோ அது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி ரிடாக்ஸ் ரியாக்ஷன். So next one, CrCl3 chromium chloride plus water gives chromium chloride hexahydrate. So hexane ya சொல்றோம், 6 water molecule வந்து அங்க வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ அதனால ஹெக்ஸாஹைட்ரேட்னு சொல்றோம். ஸோ அப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தி ஹைட்ரேஷன். ஸோ ஹைட்ரேஷன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கிடைக்கிற ப்ராடக்ட்ல வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சேர்ந்துருந்துச்சு, அட்டாச் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஹைட்ரேஷன் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் CaO plus water gives CaOH twice. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது வந்து ஹைட்ரோலிசிஸ்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வாட்டர் மாலிகுலோட ப்ரெசன்ஸில் ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்கிறோம், ஹைட்ரோலிசிஸ். ஸோ லைசிஸ்னா வந்து என்னென்னா பிரேக் பண்ணுறது. ஸோ வாட்டர் மாலிகுலை பிரேக் பண்ணுறது ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே CaOH2 is an example for the, so this reaction is an example for hydrolysis reaction. So next question number 28. Hydrogen peroxide can function as an oxidation agent and as well as a reducing agent. Substantiate this statement with suitable examples. So hydrogen peroxide oxidizing agent ஆவும் act பண்ணும், reducing agent ஆவும் act பண்ணும். ஸோ அசிடிக் கண்டிஷனில் பார்த்தோம்னா, ஸோ இது வந்து என்ன ஆகும், அசிடிக்லாம் இது ஒரு ஆசிட்லேருந்து என்ன அயான்ஸ் கிடைக்கும், H+ அயான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம H+ன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் வந்து கெயின் பண்ணுச்சுன்னா அது வந்து என்ன அர்த்தம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு அசிடிக் கண்டிஷனில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இட் ரிலீசஸ் தி H2O. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தி அசிடிக் கண்டிஷன். ஸோ பேசிக் கண்டிஷன். ஸோ பேசிக் கண்டிஷனில் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ணும், பேஸ்லேருந்து நமக்கு என்ன அயான்ஸ் கிடைக்கும், ஹைட்ராக்சில் அயான். ஸோ அதனால OH- அயான் போடுறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுது, எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அலாங் வித் தட் வி ஆர் கெட்டிங் ஆக்சிஜன் அண்ட் தி வாட்டர். ஸோ இப்போ எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ பேசிக் கண்டிஷனில் ஸோ இங்கே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இது this is an example for the basic condition. So already this hydrogen, so this equation is completely explained under the topic of hydrogen peroxide. So kindly you need to refer the video. So next question number 29. Do you think that heavy water can be used for drinking purpose? So heavy water DTO, deuterium oxide. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் வந்து இருக்குது. ஸோ திஸ் மேக்ஸ், ஸோ ஹைட்ரஜனை விட இந்த ப்ரோட்டியத்தை விட இதுக்கு வந்து எப்படி இருக்கும், ட்வைஸ் த அமௌண்ட் மாஸ் வந்து இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இல்லை, அதனால இதுலேருந்து வந்து எந்தவித ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன்ஸும் இதில் வந்து வராது. ஸோ அதனால் நமக்கு ரேடியேஷன் பாய்சனிங் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ ஆனால் இஃப் யூ ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் ஹெவி வாட்டர் மீன்ஸ் it affects the biochemical reaction in our cell. So and then if you drink more amount means we feel the dizziness. So next question number 30. What is water gas shift reaction?
So carbon monoxide water oda reaction involve agi, so we are getting carbon dioxide. So carbon monoxide வந்து carbon dioxide convert ஆகுது. So at the temperature 400 degree Celsius. So எந்த இடத்துலனா shift converterல, so in the presence of the iron copper வந்து catalyst இருக்குது. So iron in the presence of iron copper oda presenceல, so carbon monoxide carbon dioxide change ஆகுது. Along with that we are getting the hydrogen. So in the reaction தான் நம்ம என்ன சொல்றோம், water gas shift reaction. So next question number 31, justify the position of hydrogen in the periodic table. So hydrogen வந்து alkali metals க்கு எப்படி resemble ஆகும் அப்படினு பார்த்தோம்னா, so நமக்கு வந்து hydrogen ஓட electronic configuration வந்து என்னது 1s1. Like that alkali metals க்கு எப்படி பார்த்தோம், ns1 ன்னு பார்த்தோம். So இதுலயும் valence electron ஒரு electron இருக்கும். Like that alkali metalலயும் valence electronல ஒரு electron இருக்குது. So like that hydrogen வந்து அதோட ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு H+ அயானா மாறும். ஸோ அந்த மாதிரி அல்கலி மெட்டல்ஸ் என்ன பண்ணும், அதோட வேலன்ஸ் எலக்ட்ரானை ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு Na+K+ மாறுது. ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் பெராக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. லைக் தட் அல்கலி மெட்டல்ஸும் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஹாலைட்ஸ் ஆக்சைட்ஸ் பெராக்சைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து அல்கலி மெட்டல்ஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள similarities. So next hydrogen also act as a reducing agent. So reducing agent ஆவும் act பண்ணுது. Halogens. So next points வந்து fourth pointல இருந்து halogenஸ்க்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள resemblance பத்தி சொல்லியிருக்காங்க. So hydrogen வந்து என்ன பண்ணுது, tendency to gain one electron. So ஒரு எலக்ட்ரானை gain பண்ணிட்டு hydride ion மாறுது. Like that halogensல எப்படி இருக்கும், halogensனா fluorine, chlorine, bromine, iodine, astatine. 17th குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கும். ஸோ ns2 np5. ஸோ ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ லைக் தட் ஹாலஜன்ஸ் என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஸோ அது வந்து ஹாலைட் அயானா மாறுது. ஸோ கம்பேரிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் ஹைட்ரஜன் வித் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ ஹைட்ரஜன் வந்து அல்கலி மெட்டல்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது, ஹாலஜன்ஸ் மாதிரியும் பிஹேவ் பண்ணுது. ஸோ இருந்தால் இதில் பார்த்தோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து ஹாலஜன்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜனுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ஹைட்ரஜனை வந்து நம்ம ஹாலஜனோட பிளேஸில் வைக்கல, ஹாலஜன் கூட வைக்கல. ஸோ வி ஆர் கீப்பிங் தட் ஹைட்ரஜன் இன் தி அபோவ் த s block elements. ஸோ பிகாஸ் ஸோ ஹைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னா ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் வந்து ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்க்கும்போது +1. ஸோ அல்கலி மெட்டல்ஸுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா +1 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஹைட்ரஜனை வந்து அல்கலி மெட்டல்ஸ்க்கு மேலே அந்த பிளேஸில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ question number 31 is a 5 mark question. So next question number 32, what are isotopes? Write the name of the isotopes of hydrogen. ஸோ ஐசோடோப்ஸ்னா வந்து என்ன அர்த்தம், எலிமெண்ட்ஸுக்கு வந்து சேம் அட்டாமிக் நம்பர் தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது கீழே பேஸில் போடுறது எல்லாமே வந்து என்னது அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப்பில் எல்லாமே அட்டாமிக் நம்பர் சேம், ஆனால் அதோட மாஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கும், ஸோ 1 புரோட்டியம்க்கு வந்து அதோட மாஸ் நம்பர் 1, டியூட்ரியம்க்கு வந்து 2, ட்ரீட்டியம்க்கு வந்து 3. ஸோ சேம் அட்டாமிக் நம்பர் வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ இதுதான் ஐசோடோப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் எல்லாமே அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 1. மாஸ் நம்பர்னா இதுக்கு மேலே சூப்பர் ஸ்கிரிப்டில் போடுறது தான் நம்ம வந்து மாஸ் நம்பர் சொல்கிறோம். ஸோ அப்போ புரோட்டியம்க்கு 1, டியூட்ரியம்க்கு 2, ட்ரீட்டியம்க்கு 3. So and then next question number 33, use the uses of heavy water. Heavy water வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, மாடரேட்டரா நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யூஸ் ஆகுது. ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற நியூட்ரான்ஸை அதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் தென் டியூட்ரியம் ஆக்சைடு இஸ் காமன்லி யூஸ்ட் அஸ் த, ஸோ ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனில் ட்ரேசராக யூஸ் ஆகுது. ஸோ அண்ட் தென் யூஸ்ட் அஸ் த கூலண்ட் இன் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் அதோட ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34. So explain the exchange reactions of the deuterium. Deuterium can replace reversibly hydrogen in compounds. So hydrogen வந்து என்ன பண்ணுது, சாரி deuterium வந்து ஹைட்ரஜனோட பிளேஸை வந்து எய்தர் பார்ஷியலாக அதோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, இல்லைனா ஃபுல்லாகவே ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டியூட்ரியம் வந்து அதோட பிளேஸில் உட்காருது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டியூட்ரியம். ஸோ மீத்தேன்
plus deuterium வந்து நம்ம react பண்றோம். So இதுல இருக்க 4 ஹைட்ரஜனை deuterium வந்து replace பண்ணிருது. So we are getting the deuteromethane plus so இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி தனியா போயிடுச்சு. 2 hydrogen. So next வந்து ammonia. So அம்மோனியால வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. So இந்த 3 ஹைட்ரஜனை வந்து so deuterium வந்து replace பண்ணுது. Okay, so 2 3s are 6 hydrogen, 2 3s are 6 deuterium வந்து replace பண்ணிடுச்சு. So we are getting so இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து தனியா வெளிய போயிடுது. So இந்த compound name வந்து deuteroammonia. So next question number 35. How do you convert the para-hydrogen into ortho-hydrogen? So para-hydrogen can be converted into ortho-hydrogen. So by so என்னென்ன methods la use பண்ணலாம்னு பார்த்தா so platinum ion வந்து catalyst use பண்ணலாம் or electric current pass பண்ணலாம் or by heating 800 degree Celsius க்கு மேல வந்து heat பண்ணலாம். So and then paramagnetic molecules oxygen, nitrogen, monoxide, nitrogen dioxide இதெல்லாம் add பண்ணலாம். So otherwise you are treating with the nascent hydrogen. So இதெல்லாம் follow பண்ணோம்னா para-hydrogen is converted into the ortho-hydrogen. So next question number 36. Mention the uses of deuterium. So deuterium வந்து எங்க யூஸ் ஆகுது? Is used as a tracer element யூஸ் ஆகுது. So movement of ground water ஓட movement வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு so deuterium யூஸ் பண்றாங்க. So next question number 37. Explain preparation of hydrogen using the electrolysis. So இந்த மெத்தட் மூலமா 99.9% pure hydrogen நம்மளால prepare பண்ண முடியும். So இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் எலக்ட்ரோலைட்டா வாட்டரை எடுத்துக்கிறோம். So அதுல வந்து என்ன பண்றோம் ஆல்கலி இல்லனா ஆசிட் வந்து ஆட் பண்ணுவோம். So ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா கரண்ட் வந்து பாஸ் பண்ணுவோம். So கரண்ட் பாஸ் பண்ணும்போது இதுல வந்து நிக்கலை வந்து ஆனோடா எடுத்துக்கிறோம், அயனை வந்து கேத்தோடா எடுத்துக்கிறோம். So இந்த மெத்தட் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல மோர் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. So and then anode வந்து என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா இங்க இருக்கிற ஹைட்ராக்சில் அயான்ல இருந்து so நமக்கு வந்து ஆக்சிஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். கேத்தோட் சைடு வந்து பார்த்தோம்னா so அந்த இங்க ரிலீஸ் ஆகுற எலக்ட்ரான் வந்து கேத்தோட் சைடு மூவ் ஆயிடுது. so அங்க இருக்கிற வாட்டர் கூட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி so அங்க இருந்து வந்து நமக்கு ஹைட்ராக்சில் அயானும் ஹைட்ரஜன் கேஸும் வந்து ரிலீஸ் ஆகுது. So overall reaction வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இங்க ஒரு வாட்டர் மாலிக்யூல் இருக்கு, இங்க ஒரு வாட்டர் மாலிக்யூல் இருக்கு. So ரெண்டு கேன்சல் ஆயிடும். So we are getting one water molecule மட்டும் left hand sideல எழுதுவோம். So இங்க இருக்கிற 2OH இங்க இருக்கிற 2OH கேன்சல் ஆயிடுது. So and then இங்க பார்த்தோம்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. So and then remaining இருக்கிற ஆக்சிஜனை அப்படியே எழுதிடுறோம். So here not 14 oxygen 1/2 oxygen. So அதுதான் இங்க எழுதுறோம். So kindly correct this one. So this is not 14, 1/2 மாத்திக்கோங்க, half oxygen. So next question number 38. So a group metal A is present in the common salt. So common saltல இருக்கிற metal A வந்து ஒரு common saltன்னு சொல்லியிருக்காங்க, அதுல இருக்கிற metalன்னு சொல்லியிருக்காங்க. So B வந்து என்னன்னா reacts with Bங்கிற ஒரு compoundோட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி நமக்கு Cங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுக்குது. ஸோ அந்த Cல இருக்கிற ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து எப்படி இருக்குது? ஸோ -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் Bங்கிற ஒரு காம்பவுண்ட் ஆன் ரியாக்ஷன் வித் Cங்கிற ஒரு காம்பவுண்டோட ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆச்சுன்னா ஸோ we are getting the universal solvent D. ஸோ இப்போ யூனிவர்சல் சால்வெண்ட்னா வந்து என்னது? வாட்டர். ஸோ அப்போ Dங்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ D on reacts with A to give B. ஸோ D வந்து A கூட ரியாக்ஷன் ஆகி Bங்கிற ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது, அது வந்து ஸ்ட்ராங் பேஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ABCDE. ஸோ இந்த காம்பவுண்ட்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த 5 மார்க் கொஸ்டின். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? இப்போ காமன் சால்ட்லாம் வந்து என்னது? சோடியம் குளோரைட். இதில் வந்து பார்த்தோம்னா சோடியம்ங்கிறது மெட்டல். ஸோ அப்போ ஏங்கிறது வந்து நம்ம என்ன எழுதலாம்? சோடியம். ஸோ அப்போ ஏ வந்து என்ன பண்ணுது? ரியாக்ட் வித் த ஹைட்ரஜன். ஸோ ஏ வந்து ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஸோ பி வந்து ரியாக்ட் வித் பின்னுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து என்ன ஆகுது? ஸோ பி ஹைட்ரஜன் டு கிவ் தி சோடியம் ஹைட்ரேட். ஸோ சோடியமும் ஹைட்ரஜனும் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? சோடியம் ஹைட்ரேட்டுங்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து சிங்கிற காம்பவுண்டில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னவா இருக்குன்னு சொல்கிறாங்க? -1. ஸோ சோடியம் ஹைட்ரேட்டில் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்னது? -1. ஸோ அப்போ ஏங்கிறது சோடியம், பிங்கிறது ஹைட்ரஜன், சிங்கிற காம்பவுண்டோட நேம் வந்து சோடியம் ஹைட்ரேட். ஸோ நெக்ஸ்ட் hydrogen on reaction with oxygen.
ஸோ ஹைட்ரஜன் வந்து பி ஆன் ரியாக்ஷன் வித் தி கேஸ் சி. பிங்கிற காம்பவுண்ட் வந்து பிங்கிற காம்பவுண்ட் ஹைட்ரஜன் சிங்கிற ஒரு காம்பவுண்டோட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு யூனிவர்சல் சால்வெண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு தெரியும் யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஹைட்ரஜன் பிங்கிற காம்பவுண்டும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ எது ஜாயின் ஆன வாட்டர் கிடைக்கும்? ஆக்சிஜன். ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் கம்பைன் ஆனால் நமக்கு வாட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ சிங்கிற காம்பவுண்ட் வந்து ஆக்சிஜன் எழுதிடலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டிங்கிற காம்பவுண்ட் வந்து வாட்டர். ஸோ டி ரியாக்ட்ஸ் வித் தி சோடியம் மெட்டல். டி வந்து ஏங்கிற சோடியம் மெட்டல் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும்? சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிற பேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ சோடியம்ங்கிறது மெட்டல் ஏ ரியாக்ட் வித் தி டி gives தி இ. ஸோ இப்போ ஏங்கிறது சோடியம் மெட்டல் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிங்கிறது வாட்டர், அதுவும் முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா we are getting தி சோடியம் ஹைட்ராக்சைடு இ. ஸோ இப்போ ஏங்கிறது சோடியம் மெட்டல், பிங்கிறது ஹைட்ரஜன், சி வந்து ஆக்சிஜன், டி வந்து வாட்டர், இ வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39. An isotope of hydrogen A react with a diatomic molecule of element which occupies group number 16 and period number 2 to give the compound B, which is used as a moderator in a nuclear reaction. So A adds on to the compound C, which has the molecular formula C3H6 to give the D. So idhula vandu we need to identify the A, B, C, D. So isotope of A. ஸோ ஹைட்ரஜனோட ஐசோடோப். ஸோ 3 ஐசோடோப்ஸ் தான் வந்து இருக்குது, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம். ஸோ இட் ரியாக்ட்ஸ் வித் தி டயட்டாமிக் மாலிகுல் ஆஃப் தட் எலிமெண்ட். ஸோ இது வந்து குரூப் 16ல் இருக்கிற ஒரு எலிமெண்ட் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப் 16னா ஆக்சிஜன் குரூப். ஸோ அப்போ இங்கே டியூட்ரியம். ஸோ டியூட்ரியம்ங்கிறது ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன், அது வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அது வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆச்சுன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? டியூட்ரியம் ஆக்சைடு ஆர் ஹெவி வாட்டர். ஸோ அதை வந்து எப்படி லேபிள் பண்ணிக்கலாம்? நம்ம பீன் லேபிள் பண்ணுறோம். ஸோ அதுக்கு க்ளூ வந்து கொடுத்துருக்குறாங்க, பி வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ எதோட யூஸ் வந்து மாடரேட்டராக இருக்குது? ஸோ அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோன்னா நமக்கே தெரியும், டியூட்ரியம் ஆக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏங்கிற காம்பவுண்ட் அண்ட் ஆட்ஸ் டு த காம்பவுண்ட்ஸ் to the compound C. So A வந்து C கூட reactionல involve ஆச்சுன்னா, so which has the molecular formula C3H6. so Cங்கிற காம்பவுண்டுக்கு molecular formula வந்து கொடுத்துருக்குறாங்க, அது வந்து C3H6. so அப்போ C3H6 எதோட ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ப்ரோபேன். ஸோ இப்போ டியூட்ரியமும் ப்ரோபேனும் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆனால் நமக்கு டிங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன் நடக்குது. இங்கே வந்து இருக்கிற 6 ஹைட்ரஜனை 6 டியூட்ரியம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ வி ஆர் கெட்டிங் த ப்ராடக்ட் டியூட்ரோப்ரோபேன். ஸோ அப்போ ஏங்கிற காம்பவுண்ட் டியூட்ரியம், பிங்கிற காம்பவுண்ட் ஹெவி வாட்டர், சிங்கிற காம்பவுண்ட் வந்து ப்ரோபேன், டிங்கிற காம்பவுண்ட் வந்து டியூட்ரோப்ரோபேன். ஸோ இது வந்து தனியாக எடுத்து எழுதணும், பாக்ஸ் மாதிரி போட்டு ஏன்னா என்ன, பின்னா வந்து என்ன, சினா என்ன, டினா வந்து என்ன அப்படின்னு எடுத்து எழுதணும். So this also may be asked in the 5 mark question. So A is deuterium. So this is the formula. So B is the deuterium oxide. We are calling it as the heavy water or the deuterium oxide. C is propane. So propene. Propene na வந்து என்ன அர்த்தம்னா ஒரு டபுள் பாண்ட் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். So propane na 3 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட். propene வந்து என்ன அர்த்தம்னா ஒரு டபுள் பாண்ட் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். So next compound D. So compound D வந்து propane deuteride. So next question number 40. Ammonia has exceptionally high melting and boiling point as compared to those of hydrates of the remaining elements of group 15. So group 15 la so nitrogen க்கு வந்து high melting ammonia க்கு வந்து so high melting and boiling point இருக்குது than the remaining elements அப்படினு சொல்லிருக்காங்க. So என்ன ரீசன் பார்த்தோம்னா hydrogen bonding. ஸோ இதில் இருக்க ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இப்போ வந்து என்ன ஆகும், இதில் ஒரு மாலிகுலில் இருக்கிற அமோனியாக்கும் ஸோ நெக்ஸ்ட் மாலிகுலுக்குள்ள இருக்கிற ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்டிங் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த மாதிரி இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால ஸோ இதுக்கு வந்து ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து இருக்குது.
So next question number 41. Why interstitial hydrates have lower density than that of the parent metal? D block elements. So D block elements தான் வந்து என்ன form பண்ணும்? Metallic or interstitial hydrates வந்து form பண்ணும். So இதே interstitial hydrates னு சொல்றோம்னா so அந்த atoms-க்கு இடையில இருக்கிற spaceல அதோட voidsல வந்து hydrogen போய் settle ஆகும். So அதனால we are getting the metallic hydrates. So metallic hydrates னு சொல்லலாம், otherwise we call it as the interstitial hydrates. So அந்த position பேரு interstitial position. So அந்த positionல போய் அந்த hydrates form ஆகிறதுனால we call it as the interstitial hydrates. So இது வந்து on heating the dihydrogen and heat பண்ணும்போது என்னாகும், அதில் இருக்க hydrogen வந்து வெளில வந்துரும். So atomic hydrogen atom வந்து எப்படி இருக்கு, சைஸ்ல வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால தான் அந்த interstitial positionல போய் செட்டில் ஆகுது. So the density of these hydrates are lower than those of metals from which they are formed the since the crystal lattice. So அது போய் அங்க போய் hydrogen போய் அந்த பொசிஷன்ல வந்து செட்டில் ஆகிறதுனால அது என்ன ஆகுது, so the size becomes increases. So the crystal lattice வந்து என்ன ஆகுது, expand ஆகுது. So next question number 42. So how do you expect the metallic hydrates to be useful for hydrogen storage? So the transitional metal forms the metallic hydrates, we know. So what is happening there, hydrogen போய் அந்த interstitial positionல போய் settle ஆகுது. So hydrogen is absorbed as, so hydrogen எப்படி போய் அங்க settle ஆகுது, hydrogen atom போய் அதுல உட்காருது. So due to the inclusion of the hydrogen atom, the metallic lattice expands so and becomes less stable. So அந்த பொசிஷன்ல போய் hydrogen போய் settle ஆகிறதுனால that compound becomes less stable. So therefore when such metallic hydrate is heated, so heat பண்ணும்போது என்ன ஆகுது, so the hydrogen gas is released from the metal, that metal latticeல இருந்து வந்து என்ன ஆகுது, hydrogen gas will be released. That hydrogen evolved in this manner can be used as the fuel. So வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வாட்டர் இதை வந்து எதோடு கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா வாட்டர் ஸ்பாஞ்ச் கூட. ஸோ எப்படி வாட்டர் வந்து ஸ்பாஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது, ஸோ அண்ட் தென் ஸ்குவீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, வாட்டர் வந்து வெளில வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வேணுங்கும் போது ஹைட்ரஜன் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நமக்கு எப்படி ஹைட்ரஜன் தேவையோ என்ன பண்ணுறோம், அதை ஹீட் பண்ணி ஹைட்ரஜன் வந்து வெளில எடுத்துடுறோம். ஸோ அது வந்து ஒரு ஃபியூவலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. The transition metals or their alloys can act as the sponge, so and can be used to store and transport hydrogen to be used as for the fuel. So fuels க்கு வந்து hydrogen வந்து நம்ம யூஸ் பண்றோம். So next question number 43. Arrange ammonia, water and HF in the order of increasing magnitude of hydrogen bonding and explain the basis of your arrangement. So இதுல வந்து hydrogen bonding வந்து எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா HF. So next வந்து water, next வந்து ammonia. The strength of hydrogen bonding depends upon the, இது வந்து hydrogen bonding வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது, atomic size and the electronegativity of the other atom. So hydrogen கூட எந்த electronegativity atom combine ஆகுதோ so அதை பேஸ் பண்ணியும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. The smaller size and higher electronegativity favor the hydrogen bonding. So hydrogen bonding அப்போ எதுக்கு வந்து அதிகமா இருக்கும், சைஸ்ல சின்னதா இருக்கிற அதாவது ஹைட்ரஜன் கூட எந்த ஸ்மாலரா அட்டாச் ஆகணும். ஸோ தென் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த 3 எலிமெண்ட் நைட்ரஜன், ஃப்ளூரின், ஆக்சிஜன் வந்து பார்க்கும்போது ஸோ ஃப்ளூரினுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ அதனால ஃப்ளூரின் ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன், நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன். Hence HF will have the highest magnitude of the hydrogen bonding. So இந்த 3 காம்பவுண்ட்ல எதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமா இருக்கும்னு பார்த்தோம்னா HF. ஸோ ஏன்னா ஃப்ளூரின் வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஃப்ளூரினுக்கு அடுத்தது எந்த காம்பவுண்ட் வரும்னு பார்த்தா வாட்டர். ஸோ வாட்டர் வந்து அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் தான் வந்து அமோனியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. So this is the 5 mark question. Compare the structure of water and the H2O2. ஸோ வாட்டரோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது, பெண்ட் ஷேப்பில் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜனுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 104.5 degrees வந்து இருக்கும். இது வந்து போலார் மாலிகுல். போலார் மாலிகுல்னா வந்து என்ன அர்த்தம்னா, ஸோ இது வந்து என்னாகும், ஒரு ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் கூட சேரும்போது என்னவா மாறும், இது வந்து பாசிட்டிவாக மாறும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டம் என்ன பண்ணும், அதோட எலக்ட்ரான்ஸை அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ இட் கெயின்ஸ் தி நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி பிரியுது இல்லையா சார்ஜ். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், போலார் மாலிகுல். ஸோ நெக்ஸ்ட் வந்து H2O2. H2O2ஓட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, ஒரு ஓப்பன் புக் மாதிரி ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ இதில் வந்து என்னாகும், HOO
HOO இருக்கு இல்லையா ஸோ அதோட பேண்ட் ஆங்கிள் வந்து 94.8 டிகிரி இருக்கும் டைஹைட்ரல் ஆங்கிள் வந்து 111.5 டிகிரிஸாக இருக்கும் இதே வந்து சாலிட் ஃபேஸில் வந்து என்னாகும் இதோட ஆங்கிள் வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த இடத்துல வந்து ஆங்கிள் வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங் ஸோ இது வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்னாகும் இட் இஸ் அ நான் போலார் மாலிகுல்